அதாவது பேசுவது தான் புகழ். ஒருத்தருக்கு புகழ் எப்படி கிடைக்கணும்? இயற்கையான மனித வாழ்க்கையில், இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்குள்ள மக்கள் எதன் அடிப்படையில் தங்கள் புகழை தேடிக்கொள்வார்கள் என்றால், புகழ்னாலே பேசுவது தான். புகழ்ந்து பேசுவது. பாருங்கள், புகழ் என்றாலே ஒருவரை பற்றி இன்னொரு பேசுவது, அதை பேசுகிறது தான் புகழ். நீ பேசினாலே அது உனக்கு புகழ் தான். உன்னை பற்றி மற்றவங்க புகழ்ந்து பேசணும் அப்படிங்கிறது ஒன்று இருந்தாலும் சரி, நீ பேசினாலே அது உனக்கு புகழ் தான். நிறைய பேசினாலே அது உனக்கு புகழ் தான். நிறைய உன்னால் பேச முடியுது அப்படின்னாலே அது உனக்கு புகழ் தான். அதனால் பேசுவது தான் புகழ். அதனால் பேசுவதற்கு வாய்ப்புள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதற்கு நேரம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். இன்றைக்கி பேசுகிறதுக்கே நம்ம நேரம் இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் தொழிலில் நம்ம பேசுகிறோம். தொழிலில் தேவையான தொழிலுக்கு தேவையான பேச்சு அது. தொழிலில் யாரும் மேடை கட்டிலாம் பேச மாட்டாங்க. தொழில் செய்கிற இடத்துல போயிட்டால் வேலை ஆகிறதுக்கு நம்ம என்ன பேச்சு பேசணுமோ அங்கேயும் பேசுகிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆனால் தொழில் செய்கிற இடத்துல பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் இயற்கை விதிமுறை. ஏன்னா இயற்கை விதிமுறை தொழிலுங்கிறது ஏன் பேசக்கூடாது அப்படின்னா, தொழில் செய்கிற இடத்துல ஏன் பேசக்கூடாது அப்படின்னா, தொழில் செய்கிற இடத்துல அன்பு பாசத்துக்கு இடம் இல்லை, உறவு முறைக்கு இடம் இல்லை. அப்போ பேசுவது என்பது என்னென்னா, அது நீ ஒரு வார்த்தை பேசினாலும் அதில் அன்பு கலந்திருக்க வேண்டும், பாசம் கலந்திருக்க வேண்டும். அப்போ தான் அதுதான் பேச்சு என்று பொருள். அப்போ தொழில் செய்கிற இடத்துல அன்பு கிடையாது, பாசம் கிடையாது, உறவு முறைக்கு இடம் கிடையாது. அந்த இடத்துல நீ பேசினா அது என்னாகும்? அந்த இடத்துல பேசக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல அன்பு இல்லை. அந்த இடத்துல நீ அன்பு இல்லாமல் பேசக்கூடாது. அன்பு இல்லாத பேச்சாகத்தான் அது இருக்கும். நீ தொழில் செய்கிற இடத்துல பேசினா அது அன்பு இல்லாத பேச்சாக இருக்கும், பாசம் இல்லாத பேச்சாக இருக்கும். அதில் ஒரு வன்முறை இருக்கும். அன்பு இல்லைன்னா, அன்பு இருந்து நம்ம பேசுகிற பேச்சில் அன்பு இருந்தால் அது மென்மையான அணுகுமுறை. அதில் அன்பு இல்லை என்றால் அது வன்மையான அணுகுமுறை, வன்முறையாக அது மாறிவிடும், வன்முறை கலந்ததாக மாறிவிடும். அன்பு கலக்கப்பட்டிருக்க வேண்டும். அன்பு கலந்த பேச்சு என்பது மென்மையான பேச்சு, மென்மையான அணுகுமுறை கொண்ட பேச்சு. அதிலே அன்பு இல்லைன்னாக்கா அது வன்மையான அணுகுமுறை கொண்ட பேச்சாக அது மாறிடும். அதனால் வன்முறை கொண்டு கலந்த பேச்சாக அது மாறிவிடும். அதனால தான் தொழில் செய்கிற இடத்துல அன்பு என்பது இருக்காது, பாசம் என்பது இருக்காது. அங்கே உறவு முறைக்கு இடமே கிடையாது. அந்த இடத்துல நீ பேசினா, அந்த இடத்துல போய் நீ பேசினாக்கா அந்த பேச்சில் அன்பு இருக்காது, பாசம் இருக்காது, உறவு முறைக்கு அங்கே இடம் இருக்காது. அப்போ அந்த பேச்சு வன்முறையாக அது மாறிவிடும். தொழில் செய்கிற இடத்துல பேசினாக்கா அது வன்முறையாகத்தான் அது மாறும், வன்முறையாகத்தான் அது வெளிப்படும். பிறரை அடிமைப்படுத்த வேண்டும். பாருங்க, தொழில் செய்கிற இடம் பாருங்கள், அது அடிமைத்தனம், ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம் கடைபிடிக்கிற ஒரு இடம். நீ மேலதிகாரி, எனக்கு கீழே நீ வேலை பார்க்குற, நான் சொல்கிறத நீ செய்யணும், அது மாதிரி நீ சொல்கிறத செய்கிறதுக்கு இன்னும் 4 பேர் உனக்கு கீழே இருக்காங்க. இதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம், இதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட. அப்போ அடிமைத்தனத்தில் அன்பு கிடையாது, பாசம் கிடையாது. அப்போ தொழில் செய்கிற இடத்துல நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு அங்கே அன்பு கிடையாது, பாசம் கிடையாது. அப்போ அங்கே பேசினாக்கா அந்த பேச்சில் அன்பு இருக்காது. அப்போ பேச்சினால என்னவாக இருக்கணும்னா, அன்பு கலந்ததாக இருக்க வேண்டும், பாசம் கலந்ததாக இருக்க வேண்டும். அன்பு இல்லாத பேச்சை பேசவே கூடாது. தொழில் செய்கிற இடத்துல பேசவே கூடாது. ஏன்னா அங்கே பேசினா அன்பு இருக்காது. அன்பு இல்லாமல் நீ வார்த்தைகளே பேசக்கூடாது. வார்த்தைகள் அத்தனையும் அன்பு கலந்ததாக இருக்க வேண்டும். அப்படிங்கிறக்காக தான் தொழில் செய்கிற இடத்துல பேசக்கூடாது அப்படிங்கிறது இயற்கை விதிமுறை. தொழில் செய்கிற இடத்துல பேசினாக்கா அது அன்பு இல்லாமல் போயிடும். பேச்சுனாலே அதில் அன்பு இருக்கணும் கண்டிப்பாக. அதனால் நீ தொழில் செய்கிற இடத்துல பேசாத. தொழில் செய்கிற இடம் பேசுவதற்கு தகுதியற்ற இடம். தனித்தனியாக நீ எல்லோரும் தொழில் செய்யணும். யாரையும் வேலை வாங்கக்கூடாது. நீயும் யாரையும் வேலை வாங்காத, ஒன்றையும் யாரும் வேலை வாங்குறதுக்கு அனுமதிக்காத. அப்போ பேச வேண்டிய அவசியமே இல்லை. பேசுவதற்கு என்ன காரணம்? தொழில் செய்கிற இடத்துல பேசுவதற்கு என்ன காரணம்னா, நம்மளை 4 பேர் வேலை வாங்குவாங்க. அப்போ நம்மக்கிட்ட பேசி தான் ஆகணும். அதை செய், இதை செய்யணும், பேசித்தான் சொல்லணும். அப்போ நான் என்ன செய்யணும்னு நம்ம அவங்ககிட்ட கேட்க வேண்டியிருக்கும். அப்போ பேசுவதற்கு இந்த அடிமைத்தனம் என்பது, அடிமைத்தனத்தை கடைபிடிப்பதற்காக அங்கு பேச வேண்டிய நிலை ஏற்படுகிறது. நம்ம ஒரு அடிமையாக இருக்கிறோம். நம்ம 4 பேர் வேலை வாங்குவோம், நாம் 4 பேர் வேலை வாங்குவோம், நம்ம கீழே உள்ளவங்கள நாம் வேலை வாங்குவோம். வேலை வாங்குவதற்காக அங்கு பேச வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. தொழில் செய்கிற இடத்துல ஏன் பேசுகிறாங்கன்னா, வேலை வாங்குவதற்காக பேசுகிறார்கள். வேலை வாங்குவதற்காக பேசியே ஆக வேண்டியிருக்கு. மற்றபடி அன்பை வெளிப்படுத்துறதுக்காக தொழில் செய்கிற இடத்துல பேச மாட்டாங்க. பாசத்தை வெளிப்படுத்துவதற்காக தொழில் செய்கிற இடத்துல பேச மாட்டாங்க. எதுக்காக தொழில் செய்கிற இடத்துல பேசுகிறாங்கன்னா, வேலை வாங்கணும், கடினமான வேலைகளை வாங்கணும்.
அதை செய் இதை செய், ஏன் இன்னும் செய்யலை, நீ என்ன ஒன்றுக்கும் லாய்க்கில்லை, என்ன தான் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு வேலை வாங்குறதுக்காகவே திட்டுறது, கோவப்படுறது, இந்த மாதிரி பேசுவாங்க. மற்றபடி அங்கே ஒன்று அன்பு பாசத்தையோ நட்பை பாராட்டுறதுக்காகவோ அதுக்காகலாம் அங்கே பேச மாட்டாங்க. அதுபோன்று அடிமைத்தனத்திற்காக பேசக்கூடாது. பிறரை அடிமைப்படுத்துகிற நோக்கத்தில் பிறரிடம் பேசக்கூடாது. நம்மை அடிமைப்படுத்துகிற நோக்கத்தில் நம்மிடம் ஒருவர் பேசுகிறார் என்றால் அதை நாம் அனுமதிக்கக்கூடாது. ஆனால் நம்ம ஏற்றுக்கிட்டோம், இந்த இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கைக்காக நீ என்னை அடிமைப்படுத்துவதற்காக நீ என்னிடம் பேசலாம், நான் உன்னை அடிமைப்படுத்துவதற்காக நான் உன்னிடம் பேசுவேன், ஆதலால் எனது பேச்சை நீ ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு இதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம். இது செயற்கையானது, இது இயற்கையில் கிடையவே கிடையாது. அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்குள்ள மக்கள் தொழில் செய்கிற இடத்துல பேச மாட்டாங்க. ஏன்னா பேச்சுனாலே அதில் அன்பு இருக்கணும், அடிமைத்தனம் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அவங்க சுதந்திரமாக வாழ தெரிந்தவர்கள், சுதந்திரமாக வாழ விரும்புபவர்கள், சுயமரியாதையோடு வாழ விரும்புபவர்கள். அதனால் உன் பேச்சில் என்னை அடிமைப்படுத்துகிற நோக்கம் இருந்தால் நீ என்னிடம் பேசாதே அப்படிங்கிறதுல அவங்க விழிப்புணர்வோடு இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க பாதுகாப்பாக இருப்பாங்க. யாராவது தன்னை அடிமைப்படுத்துகிற நோக்கத்தில் அதிகாரத்தோடு தன்னிடம் பேச வந்தால் அதை அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். அதிகாரம்னா அதில் அன்பு இல்லாமல் வெறுமனே அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் யாராவது பேசினால் அவர்கள் அதை விரும்ப மாட்டார்கள். அதனால தான் தொழில் செய்கிற இடத்துல நீ போய் பேசினா அதில் அன்பு இருக்காது, அது வெறும் அடிமைத்தனம் தான் இருக்கும். அதனால் அவங்க அதை பேசவே மாட்டாங்க, தொழில் செய்கிற இடத்துல பேச மாட்டாங்க, பேச வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா அவர்கள் செய்வது எளிதான விவசாய தொழில், காய்கறிகளை, பழங்களை, கீரைகளை, கிழங்குகளை உற்பத்தி செய்கிற எளிதான விவசாய தொழில். அந்த தொழில் செய்கிறதுக்காக யாருக்கிட்டேயும் போய் யாரையும் வேலை வாங்கி தான் அந்த தொழிலை செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு அது ஒன்றும் கடினமான தொழில் கிடையாது, ரொம்ப எளிதான தொழில். அதனால் அவங்க அவங்க செய்கிற தொழிலை யாருக்கிட்டையும் பேசாமலே செஞ்சுட்டு அவர்களால் வர முடியும். 3 மணி நேரம் தான் அந்த வேலையை செய்ய போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு 3 மணி நேரம் அல்லது 2 மணி நேரமோ ஒரு அந்த விவசாய தொழிலை செஞ்சுட்டு அவங்க வீட்டுக்கு வந்த பிறகு தான் பேசுவாங்க. எல்லோரும் தனித்தனியாக தான் அந்த தொழில் செய்கிற இடத்துல அவங்கவுங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டுள்ள 2 ஏக்கர் விவசாய நிலம், 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் விவசாய நிலம் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த விவசாய நிலத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு தினமும் 2 அல்லது 3 மணி நேரம் வேலை செய்வாங்க. யாரும் அந்த விவசாய நில பகுதிகளுக்கு உள்ளே போயிட்டாலே யார்கிட்டையுமே பேச மாட்டாங்க, யாரையும் பார்க்க மாட்டாங்க, யாரையும் தொட மாட்டாங்க, யாரும் பகிர்ந்து உண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு கட்டுப்பாடு நிறைந்த ஒரு பகுதி தான் அந்த விவசாய நில தொழில் செய்கிற பகுதி. அந்த அளவுக்கு அவங்க கட்டுப்பாடோடு இருப்பாங்க. பகிர்ந்து உண்டால் உறவுமுறை ஏற்படும். அதனால் அது குழப்பத்தை தான் ஏற்படுத்தும். தொழில் செய்கிற இடத்துல நீங்கள் பகிர்ந்து உண்பதில் ஆர்வம் காட்டினால் அது உங்களுக்கு குழப்பத்தையும் சோம்பேறித்தனத்தையும் தான் ஏற்படுத்தும். உங்கள் தொழிலில் நீங்கள் ஒரு அர்ப்பணிப்போடு வேலை செய்ய முடியாது, சோம்பேறித்தனமாக இருக்கும். அதனால் இவ்வாறு அவர்கள் தொழில் செய்கிற இடத்துல பேச மாட்டாங்க. பேச்சினாலே அதில் அன்பு இருக்கணும்னு நினைப்பாங்க. அதனால் அன்பு இருக்கணும்னு நினைப்பாங்க. அதனால் தொழில் செய்கிற இடத்துல பேச மாட்டாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு நண்பர்களிடம் தான் பேசுவாங்க. இந்த மாதிரி அவர்களுடைய இது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் கடைபிடிக்கிற ஒரு நடைமுறை. அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்க தொழில் செய்கிற இடத்துல பேச மாட்டாங்க. அப்போ குடியிருப்பு வீட்டுக்கு தொழில் செய்கிற விவசாய நிலத்தில் போய் தொழில் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்த பிறகு அதுக்கப்புறம் குடும்பத்தினரோட, உறவினர்களோட, நண்பர்களோட அப்போ பேசுவது, தங்களுடைய அனுபவங்களை பேசுவது, அப்புறம் பாட்டு பாடுறது, கதை சொல்கிறது, பிறர் சொல்கிற கதைகளை கேட்குறது, இந்த மாதிரி பேச்சு வழக்கு தான். பேசுகின்ற அந்த நடைமுறை மூலமாக அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். பாட்டு பாடுவாங்க, கதை சொல்லுவாங்க, அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை சொல்லுவாங்க, அனுபவங்களை சொல்லுவாங்க, கடந்த கால நினைவுகளை சொல்லுவாங்க. எல்லாம் பேசுகிறது தான். எல்லாவற்றுக்கும் பேசுவது பயன்படுகிறது. வாய் தான் அவர்கள் வாழ்க்கைக்கு மிகவும் தேவையாக இருக்கிறது. வாயை வச்சு தான் அவங்க வாழ போகிறாங்க. அந்த மாதிரி பேசி தான் பொழுதை போக்க போகிறார்கள். பேசுவது மூலம், பாடுவது மூலம், கதை சொல்கிறது மூலம், இப்படி பேச்சு மூலமாக தான் பேச்சை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை முறை. இன்றைக்கி நம்ம பேசுவதற்கு நமக்கு நேரம் இல்லாமல் தனிமையில் இருக்கோம். ஆனால் அவங்க 2040 பிறகு அவர்களுக்கு பேச்சு தான் மிகப்பெரிய ஒரு டிவி மாதிரி, ஒரு மொபைல் ஃபோன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பேச்சு தான் மொபைல் ஃபோன் மாதிரி. மொபைல் ஃபோன் இல்லாமல் இப்போ நம்மளால் இருக்க முடியாதுல்ல, அதே மாதிரி அவங்களுக்கு அந்த பேசாமல் அவங்களால மகிழ்ச்சியாக வாழவே முடியாது. அங்கே டிவி கிடையாது, மொபைல் ஃபோன் கிடையாது, புத்தகங்கள் கிடையாது, சினிமா கிடையாது, தேட்டர் கிடையாது, ரேடியோ கிடையாது,
கணினி கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அவர்கள் நம்புவது எது அப்படின்னா அந்த பேச்சு தான். அப்போ யார் நல்லா பேசுகிறாங்க, யார் நல்லா நிறைய பேசுகிறாங்க, அவர்கள் வரவேற்புக்குரியவர்களாக இருப்பார்கள். அதனால் நல்லா பேசுகிறாங்க அப்படின்னா, நல்லா பேசணும் அப்படின்னா பிடித்தவர்களோடு பழகணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா பேசவே வரும். எல்லார்ட்டையும் ஒருத்தர் பேசுகிறாருன்னா, பிடித்தவங்க பிடிக்காதவங்க அப்படின்னு தெரியாமல் எல்லார்ட்டையுமே ஒருத்தர் நல்லா பேசுகிறாருன்னா அது சரியான நடைமுறை கிடையாது. அதனால் எல்லாத்துக்கும் பொதுவே நான் எல்லார்ட்டையுமே நல்லா பேசணும். பிடித்தவங்களோட போனாக்கா நமக்கு பேசுவது என்பது நமக்கு ஒரு தூண்டுதல் நல்லா கிடைக்கும். அதனால் பேசுவது தான் புகழ். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா பிடித்தவங்களோட பழகிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. நண்பர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அது காதலாக இருக்க வேண்டும், மனைவியாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், பிடித்தவர்களாக இருக்க வேண்டும். அப்போ தான் பேசுவது தான் அங்கே அடிப்படையான நடைமுறையாக அதைத்தான் அவர்கள் நம்புவார்கள். அதனால் வாழ்நாள் முழுதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா அது பேச்சுங்கிறது அதில் ரொம்ப. அதனால் பேசுவது தான் அவர்களுக்கு புகழை தேடித்தரும், மகிழ்ச்சியை தேடித்தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது.